Hi friends, welcome to Creative Designers. இந்த வீடியோல ரொம்பவே அழகான ஒரு ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி செக்டு பாக்ஸ் டிரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம as usual டபுள் லேயர் செயின் ஸ்டிச் பண்ணி ஸ்லீவ் போர்ஷனோட டிசைனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் பண்ணிட்டு எண்ட்ல போயிட்டு நாட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப ரிவர்ஸ்லயும் ஒரு லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்றேன். Next நம்ம 2 size bead வச்சு stitches பண்ணிக்கலாம். 2 beads நான் stitches பண்றேன். சேம் இதே மாதிரி நம்ம அந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் beadwork பக்கத்துலயே chakris வச்சு stitches பண்றேன். chakris place பண்ணிட்டு ரெண்டு சைடுலயுமே stitches பண்ணிக்கலாம். chakris work மே நம்ம அந்த bead work மாதிரி அந்த end portion வரைக்கும் stitches பண்ணனும். thread வந்து நார்மல் மிஷின் thread அந்த chakris கலர்லயே choose பண்ணி வாங்கிக்கோங்க. chakris work complete ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம 2 size bead ஒரு லேயர் stitch பண்ணிருக்கேன். அது பக்கத்துல இப்ப நம்ம 4 size bead single bead-ஆ stitches பண்ணிக்கலாம். 4 size bead பக்கத்துல திரும்பவும் நம்ம 2 size bead ஒரு லேயர் கொடுத்து அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சாரியோட கலர் டார்க் பிங்க் கலர். சோ அந்த கலர்லயே நான் ஆங்கர் thread எடுத்துர்க்கேன். 6 12 strands எடுத்துர்க்கேன். நார்மல் நீடில்ல கீழ இருந்து மேலே எடுத்துட்டு ஒரு முறை ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்ப கீழ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணி French knot பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம அந்த லைன் ஃபுல்லா இருக்க chakrisல எல்லாம் ஃபுல்லா French knot கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகே இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செக்டு பாக்ஸ்ல எல்லாம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி பால் செயின் பேஸ்ட் பண்றேன். இதுமே dry ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணனும். இன்னொரு சைடு பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே இப்போ இது dry ஆகட்டும். ஃபுல்லா பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோட சென்டர்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு பிங்க் கலர் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டோன் இப்போ ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். dry ஆனதுக்கு அப்புறம் இப்போ நீடில கீழ இருந்து மேலே எடுத்து நமக்கு எவ்வளவு சுகர் பீட்ஸ் தேவையோ அதை நீடில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எடுத்த இடத்துல நீடில கீழ இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ 3 beads 1 stitches பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம அந்த சர்க்கிள் ஃபுல்லா ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ் மேக்ஸिमम ஷார்ட் வீடியோஸா தான் இருக்கும். சோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எனக்கு கால் இல்லனா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே இப்போ நம்ம ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீடில கீழ இருந்து மேலே எடுத்துட்டு நம்ம 3 size பீடும் சுகர் பீடும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணலாம். சேம் இதே மாதிரி ரைட் சைடுலயும் நம்ம 3 size bead சுகர் bead ஒன்னு எடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழேயும் லெஃப்ட் சைடுலயுமே இதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிரலாம். இந்த மாதிரி வர்க் பண்ணிட்டு இப்போ அதோட கேப்ல எல்லாம் ரெண்டு முறை சேம் இதே மாதிரி bead work கொடுத்து கம்ப்ளீட் பண்ணனா நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சென்டர்ல இதே மாதிரி bead work கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஃபினிஷிங் பாருங்க அந்த ஷேப்பும் கரெக்ட்டா இருக்கும். பால் செயின் பேஸ்ட் பண்ணிருந்தோம்ல இப்போ அதெல்லாம் dry ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கேப் விட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிட்சும் பண்றதுனால அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு 1/2 inches டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸோட பேக் நெக் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் பாருங்க. ரொம்ப ஈஸியான வர்க்லயே ரொம்பவே அழகான ஒரு கிராண்டான ஒரு ஸ்லீவ் போர்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு பாருங்க. இந்த டிசைன் வர்க் பண்றதுக்கும் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். அதே சமயத்துல ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் பேக் நெக்ல பண்ண சேம் அதே வர்க். ப்ளவுஸோட ஓவரால் வியூஸ் பாருங்க.
உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸி ஒர்க்லேயே ஒரு கிராண்டான ஒரு ஸ்லீவ் போர்ஷன் நம்மளும் ரெடி பண்ணலாம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட் பாருங்கள். நெக் ஷேப்பும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்லீவ் போர்ஷன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் போர்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.